குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். நம்ம நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு துறையை சார்ந்த சிறப்பு மருத்துவர்களை சந்திச்சுட்டு இருக்கோம். நீங்களும் வீட்டில் இருந்தபடி உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அத்தனை சந்தேகங்களுமே ஒரு ஃபோன் மூலியமாகவே கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக டாக்டர் நவீன் பாலாஜிஸ் எட்போகேர் ஹாஸ்பிட்டல் டாக்டர் ராஜலட்சுமி வந்திருக்காங்க. நீங்க உங்களோட சந்தேகங்களை 0444459444 இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் கிட்ட தொடர்ந்து பேசலாம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் டாக்டர். பெண்கள் குறித்த பலவிதமான சந்தேகங்கள் பற்றி ஒவ்வொரு நாளும் கேட்டுட்டு வரும். அந்த வகையில் பெண்களுக்கு கொஞ்சம் ஏஜ் ஆகிட்ட பிறகு மங்குன்னு ஒரு விஷயம், கண்ணை சுற்றி ஒரு சில கருவளையம் வரும், அப்படின்னா மங்கு வரும். அந்த மங்குக்கு ஒரு தீர்வு இருக்கா? ஏன்னா பொதுவாக பெண்களுக்கு இளம் வயதில் வரக்கூடிய பருக்களுக்கு ஒரு கான்சியஸாக என்ன இது பரு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பாங்க. ஆனால் கொஞ்சம் வயதாகிட்ட பிறகு வரக்கூடிய மங்கை பற்றி யாருமே அந்த அளவுக்கு கேர் பண்ண மாட்டாங்க. அப்படியே அலட்சியமாக என்னது ஏஜ் ஆகிடுச்சு பரவாயில்ல வந்தால் வந்துட்டு போதுன்னு விட்டுருவாங்க. ஸோ அதுக்கும் ஒரு கியூர் இருக்கும்ல, அதை பற்றி இன்னைக்கு பேசலாம். கண்டிப்பாக. அதாவது முன்னாடி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ஸ்கின், ஹேர், நெயில்ஸ் இது மூன்றுமே என்னென்னா சித்த மருத்துவத்துலேருந்து ஒரு நல்ல டயக்னோஸ்டிக் டூல்ஸ். நம்ம உள்ளுக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்கோ அதை வெளி காட்டுறதுக்காக தான் இது மெயினாக இருக்குது. ஸோ பெண்களுக்கு இந்த மங்கு அப்படின்னு சொல்லுவோம், அதாவது மெலாஸ்மா அப்படின்னு சொல்லுவோம். அது முக்கியமாக எந்த இடத்துல இருக்கும் பார்த்திங்கன்னா நெற்றியில் இருக்கும், அதே மாதிரி கன்னத்தில் இருக்கும், மூக்கின் மீது இருக்கும். ஸோ இது என்னென்னா 2 ஸ்டேஜ், மேலுக்கும் வரும் ஃபீமேலுக்கும் வரும். மேலுக்கு மோஸ்ட் ப்ராப்ளி எதுக்காக வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க டை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டை யூஸ் பண்ணுறப்ப அந்த டையோட ரிஃப்ளெக்ஷனால தான் என்னென்னா இந்த மங்கு மேலுக்கு வரும். ஸோ அதற்கு என்னென்னா அவங்க ஜென்ரலாக இந்த மாதிரி ஃபேஷியல் கிட், டாக்டர் நவீன் பாலாஜிஸ் நேச்சுரல்ஸில் இருக்க ஃபேஷியல் கிட் யூஸ் பண்ணாலே போதும், அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடும். பட் அவங்க டை யூஸ் பண்ணுறப்ப மோஸ்ட் ப்ராப்ளி ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் நம்மக்கிட்டே நேச்சுரல் டை இருக்குது. ஸோ அது யூஸ் பண்ணிவிட்டு அது போடுறப்ப கூட பார்த்திங்கன்னா பாதாம் பேஸ்ட் அதை மாதிரி போட்டு போடலாம். ஃபீமேல் அப்படிங்கிறப்ப ரொம்ப நம்ம காஷியஸாக இருக்கணும். ஏன்னா கண்டிப்பாக ஃபீமேலுக்கு ஒரு 90% கண்டிப்பாக அவங்களுக்கு கர்ப்பப்பையை தொடர்ந்து பிரச்சனைகளை தொடர்ந்து தான் இந்த மங்கு அப்படின்னு வருது. ஸோ இது என்னென்னா ப்ரீ மெனோபாசல் ஸ்டேஜ், அதாவது பீரியட்ஸ் நிற்கிற டயத்தில் தான் இந்த மங்கு வரும். ஆனால் சிலருக்கு பார்த்தீங்கன்னா கர்ப்ப காலத்தில் வரும். கர்ப்ப காலத்தில் வர்றது ஒன்ஸ் அந்த குழந்தை பிறந்து ஒரு 2-3 மந்த்ஸில் நார்மல் ஆகிடும். ஸோ அதை கொலாஸ்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த நேரத்தில் ஏற்படுற அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸால் தான் அந்த மங்கு வருது. சரி, இந்த ப்ரீ மெனோபாசல் ஸ்டேஜில் இருக்க லேடிஸ்க்கு வந்தோன்னா அங்கே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த பீரியட் ஸ்டாப் ஆகிறப்ப எஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனோட லெவல் என்ன ஆகும்னா குறைய ஆரம்பிக்கும். நார்மலாக இருக்காது அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ். ஸோ இது எதை போய் டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ தைராய்டுக்கு தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அந்த மாதிரி இருக்குதோ அதே மாதிரி மெலனின் அப்படிங்கிறது நம்ம தோல் மேலடுக்கு, தோலில் நிறைய அடுக்குகள் இருக்குது, எபிடர்மிஸ்ன்னு இருக்குது. ஸோ அதில் மெலானின் பிக்மெண்டேஷனை ரொம்ப அதிகமாக உற்பத்தி செய்யும். ஸோ அதை தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா மெலனின் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னு. சரி, இது ஜாஸ்தினா நம்ம உடம்பு ஃபுல்லாக தான் தோல் இருக்குது, சருமம் இருக்குது, அப்போ எல்லா இடத்துலையும் வரணும்ல, ஏன் முகத்தில் மட்டும் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த அல்ட்ராவயலட் ரேடியேஷன்ஸ் நம்ம முகத்தில் படுறப்ப இந்த ரியாக்ஷன்ஸ் ரெண்டுமே சேர்த்து பெண்களுக்கு அது ஜாஸ்தியாக வருது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம வெளியே ஸ்கின் டேன் க்ரீமோ இல்லை புற ஊதா க்ரீம்ஸ் ஏதாவது போட்டு அந்த மாதிரி மேனேஜ் பண்ணுறது ஒரு தீர்வாகாது. அது அப்பொழுதைக்கு சரியாகலாம். பட் கண்டிப்பாக அவங்க கர்ப்பப்பையை சரி பண்ணும். சரி பண்ணுறப்ப தான் அவங்களுக்கு ஃபுல்லி ஒரு க்யூர் இருக்கும். அதே மாதிரி இது அவங்களுக்கு ஒரு அலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு ஸ்கேனோ இந்த மாதிரி எடுத்து பார்த்தா கண்டிப்பாக உள்ளே அவங்களுக்கு சின்ன சின்ன நார்திசு கட்டிகளோ இல்லை வேறு ஹார்மோனல் இம்பேலன்ஸாக ஏதாவது தொந்தரவுகள் இல்லை மார்பகத்தில் நீர்க்கட்டிகள் இது கண்டிப்பாக இருக்கும். இந்த நான் சொன்ன மாதிரி 100% பெண்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸால் தான் வந்திருக்குன்னு சொல்கிறேன். அந்த 90% பேரில் ஒரு 70% பேருக்காவது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அதற்கு நம்ம எக்ஸ்டர்னலாக போடாமல் கண்டிப்பாக உள்ள ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா ஃப்யூச்சர் போஸ்ட் மெனோபாசல் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். ஓகே, கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய ஒரு கோளாறுக்கான குறியீடு தான் முகத்தில் வரக்கூடிய மங்கு அப்படின்னு சொல்லி டாக்டர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி தொடர்ந்து பல விஷயங்கள் பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு நேர் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். வணக்கம். வணக்கம் மேடம், கொஞ்சம் பேசணும். ஓகே, உங்க பேரும் எங்கேருந்து கால் பண்றீங்க? பேரு ஆஸ்தின், ஆலங்குடி, புதுக்கோட்டையிலேருந்து பேசுறேங்க மேடம். ஓகே சார், இப்போ யாருக்கா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? இல்லை, எனக்காக தான். சரியா. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். டாக்டர் இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்? சுத்தமா தூக்கமே இல்ல. வணக்கம் சார். சுத்தமா. வணக்கம் மேடம். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டொமக் பெயின் இருந்துச்சு. ஓகே. பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தப்ப இது கேட்டின்ல லெவல் 1.5 இருந்துச்சு. ஓகே.
அப்ப ஸ்கேன் பண்ணி பார்த்து மெடிக்கல் ரீனல் டிசீஸ்ன்னு சொன்னோன்னே எனக்கு கிட்னியில பார்த்து சொன்னா கொஞ்சம் அப்செட் ஆகி அப்படியே உடம்பு உள்ள வைப்ரேஷன் ஆயிடுச்சு. வைப்ரேஷன் ஆகி அப்புறம் 1 வீக் கழிச்சு திருப்பி கிரியேட்டின் 1.2 நார்மல் இருந்துச்சு. பட் எனக்கு அந்த உடம்பு ஃபுல்லா வைப்ரேஷன் மாதிரி ஆகி அப்செட் ஆகி ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா சரியா தூக்கம் இல்லாம. உங்க வயது என்ன சார்? உங்க வயது என்ன? வயசு வந்து 43 மேடம். 43. உங்களுக்கு சர்க்கரை வியாதி இல்லைன்னா ஹைப்பர் டென்ஷன், அது பிபி இந்த மாதிரி இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மேடம், நார்மலா இருக்கு. டாக்டர் சொன்னதுலேருந்து ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கு. இப்ப 2 வருஷமா அந்த சைக்காட்ரிஸ்ட் காமிச்சு மாத்திரை நான் மாத்திரை நிப்பாட்டிட்டேன். கண்டிப்பா தீர்வு உண்டு. நீங்க இந்த சைக்காட்ரிக் மெடிசின்ஸ் எவ்வளவு காலம் எடுக்கிறீங்க சார்? மாத்திரை ஒரு 6 மாசம் தான் சாப்பிட்டேன். 6 மாசம் கம்ப்ளீட்டா இல்ல. கண்டிப்பா நீங்க வந்து உங்களுக்கு வந்து குடிப்பழக்கம் அந்த மாதிரி ஏதாவது பழக்கங்கள் இருக்கா? குடிப்பழக்கம் எப்பயாவது வருஷத்துக்கு. சரி, நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்க, தீர்வு சொல்கிறோம். அதாவது இவருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி பார்த்தவ வந்து யூஸ்வலாக வந்து சீரம் கிரியாட்டினின் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா நம்மளோட சிறுநீரகம் வடிகட்டும் திறனை வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா 1.2, இன்றைக்கி லேப் லெவல்ஸ் வந்து என்ன, WHO வந்து மேலுக்கு வந்து 1.4, ஃபீமேலுக்கு வந்து 1.2 அப்படின்னு இருக்குது. பட் ஆனால் நாங்கள் வந்து யூஸ்வலாக 1.2 தான், மேல் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே 1.2க்குள்ளே தான் இருக்கணும். ஏன்னா என்னென்னா ரொம்ப நாள்பட்டு நம்ம சர்க்கரை வியாதிக்காக வீரியமான மருந்துகள் எடுக்கிறப்பையோ அல்லது ஹைப்பர் டென்ஷன் பிபிக்காக மருந்துகள் எடுக்கிறது, இது எல்லாமே வந்து என்னென்னா கிட்னியை டார்கெட் பண்ணி தான் இருக்கும். ஸோ அது க்ரானிக்காக நம்ம யூஸ் பண்ணுறப்ப என்ன அப்படின்னா அதோட சிறுநீரகம் அப்படிங்கிறது ஒரு சல்லடை மாதிரி தான், அது வடிகட்டும் திறன் தான். ரொம்ப நிறைய நம்ம வந்து டோஸ் இது பண்ணுறப்ப ரத்தம் வந்து யூஸ்வலாக ரத்தத்துலேருந்து அந்த தேவையில்லாத கழிவுகள் தான் சிறுநீரகத்து வழியாக வடிகட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1 செகண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ounce ஆஃப் பிளட் வந்து சிறுநீரகத்தில் வந்து வடிகட்டப்படும். ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ 1.5 அப்படிங்கிறது வந்து என்னென்னா நமக்கு ஒரு அலாம், உங்களோட சிறுநீரகம் வடிகட்டும் திறன் வந்து சரியா இல்லைன்னு. சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு 4, 5 அந்த மாதிரி வந்த பிறகு தான் கால் வீக்கம் வரும். 6 வரைக்கும் வர்றப்போ கூட அவங்களுக்கு வந்து சிலருக்கு வந்து அந்த இது தெரியாது. பட் ஆனால் இவர் வந்து சொல்கிறாரு எனக்கு வந்து இவர் ஏதோ ஒரு கண்டிஷன் தூக்கம் வரல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஜாஸ்தியாக வந்து என்னென்னா தூக்கம் வரலைன்னா இவருக்கு வந்து பிபி ஜாஸ்தியாக இருக்கும். இந்த இடத்துல ஏன் பிபி ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அந்த பிளட் வந்து அங்கே ஃபில்டர் ஆக மாட்டேங்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா ஒரு ஜாஸ்தியான ப்ரெஷர் கொடுத்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணுற மாதிரி அந்த சல்லடை வழியாக ஃபில்ட்ரு பண்ண. ஸோ அதனால தான் வந்து என்ன அவருக்கு அந்த தூக்கம் வரல அந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் ஏற்பட்டிருக்கு. பட் ஆனால் திருப்பி அவர் வந்து டயட் இதெல்லாம் மெடிசன்ஸ் கொடுத்து திருப்பி 1.2க்கு வந்துருச்சுங்கிறாரு. பட் ஒரு தடவை ஃப்ளக்சுவேட் ஆயிடுச்சுன்னா நம்ம ரொம்ப காஷியஸாக வந்து இருக்கணும். ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க சார். தயவுசெய்து வந்து என்னென்னா உங்களுக்கு இந்த பிபி ஃப்ளக்சுவேட் ஆகிறதுனால தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த தூக்கமின்மை இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதுக்காக நீங்கள் சைக்காட்ரிக் மெடிசன்ஸ் எடுக்க தேவையில்லை. உங்கள் கிட்னிஸோட எனர்ஜி லெவலை இம்ப்ரூவ் பண்ணாலே வந்து என்னென்னா அந்த சீரம் கிரியாட்டினின் லெவல் நார்மலாக இருக்கும், உங்கள் தூக்கமும் நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த பிபி இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்காது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து புதுக்கோட்டையிலேயே வந்து நமது டாக்டர் நவீன் பாலாஜி சாரோட ஹெர்போகேர் மருத்துவமனை இருக்குது, நேரில் நாடுங்க. நாடி உங்கள் உணவு பழக்க முறை, ஹேபிட், லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் எல்லாம் சொல்லுவாங்க. அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே கண்டிப்பாக ஃப்யூச்சரில் உங்களுக்கு சிறுநீரக செயலிழப்பு ஏற்படாது. நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். தொடர்ந்து அடுத்த நேரம் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ, வணக்கம். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மங்கை பற்றி பேசிட்டு இருக்கோம். மங்குக்கு ஒரு முக்கியமான காரணம் கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்க. நீங்களும் பெண்கள் குறித்த பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 044445969444 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அத்தனை சந்தேகங்களுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்த நேரம் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். குட் மார்னிங் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் நீங்க இருந்து கால் பண்றீங்க? நான் திருச்சி பக்கத்துல இருந்து பேசுறேங்க மேடம். என் பேர் தீபா. ஓகே தீபாம்மா, இப்போ எந்த விஷயத்துக்காக கால் பண்ணிருக்கீங்க, என்ன கேள்வி உங்களுக்கு? மேடம் எனக்கு 2 குழந்தைங்க மேடம், 2மே சிசேரியன் பண்ணி தான் எடுத்தாங்க. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். எடுத்ததுல இருந்துங்க மேடம் முதுகு அந்த எலும்பு வலிச்சுக்கிட்டே இருக்குங்க மேடம். அதுல வயிறு வேற தொப்பை இருந்துச்சு, அது வந்து சரி பண்ண முடியாதுங்களா? வணக்கம் தீபா. சொல்லுங்க மேடம். உங்க வயது என்னம்மா? வயிறு தொப்பை இருந்துருச்சுங்க மேடம், ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம். இல்லைம்மா, உங்க ஏஜ் என்னன்னு கேட்குறேன். 31ங்க மேடம். ஓகே, இந்த 2வது சிசேரியன் பண்ணி உங்களுக்கு இப்போ எத்தனை வருட காலம் ஆகுது? 2.5 வருஷம் ஆகுது மேடம். சரி, நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்க. எங்கேருந்து கால் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்க? திருச்சி பக்கத்துல முஸ்லிம். ஓகேம்மா தீபா, அதாவது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிசேரியன் பண்ணுறப்ப என்ன அப்படின்னா
நமக்கு வந்து அனஸ்தீஷியா கொடுக்கறதுக்காக இன்ட்ராதீக்கல் அப்படின்னு வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா நம்ம முதுகு தண்டுவடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள அது இது பண்ணுறப்ப கொஞ்சம் அது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஏற்படும். ஸோ அது என்ன அப்படின்னா அதற்கப்புறம் அவங்க வந்து என்னென்னா அந்த போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பீரியடில் வந்து நிறைய தண்ணீர் எடுக்கணும். தண்ணீர் எடுத்தாங்கனாலே வந்து மோஸ்ட் ப்ராப்ளி அது கரெக்ட் ஆயிரும். பட் நம்ம என்ன செய்யறதில்ல, அந்த போதுமான அளவு தண்ணி எடுக்கிறது கிடையாதுனால என்னென்னா அந்த சிஎஸ்எஃப் ஃப்ளூயிடோட இருக்குது பார்த்தீங்களா, அதோட அளவுகள் வந்து குறையும். ஸோ அந்த மாதிரி குறையிறப்பையும் இந்த மாதிரி ரொம்ப இந்த மாதிரி ப்ரொலாங்டாக இந்த மாதிரி அதை நம்ம சரியாக மேனேஜ் பண்ணாமல் விடுறதுனால அந்த வெர்டிபிரல் டிஸ்க் வந்து நகர்றதுக்குரிய சான்சஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. பட் இதற்காக வந்து நம்ம பெயின் கில்லர்ஸோ அந்த மாதிரி எடுக்க தேவையில்லை. ஒரு சர்டைன் சிட்டிங்ஸ் வந்து வர்மா எடுக்கிறப்ப கண்டிப்பாக 100% ஃபுல்லாக க்யூர் ஆயிரும். ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்லைம்மா. திருச்சியிலேயே நமது மருத்துவமனை இருக்குது, நேரில் சென்று மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து அவங்க 2வது வந்து ஒன்று சொல்லியிருந்தாங்க, வயிறு தொப்பை போட்ட மாதிரி இருந்தது அப்படின்னு. ஸோ அது வந்து 2 விஷயங்களில் ஏற்படலாம். நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஸ்டாட்டிக்காக லைஃப் இருந்ததுன்னா அது மாதிரி இருக்கலாம், இல்லை உங்களுக்கு பல்கி யூட்ரஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஸோ அது 2மே வந்து நேரில் மருத்துவ பரிசோதனை செய்யாமல் நம்ம ஆலோசனை கூற முடியாது. நன்றிம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேரம் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ, குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேர் சந்தியா மேடம். நான் வெள்ளூர்லேருந்து கால் பண்ணுறேன். ஓகே சந்தியா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேம். ஓகே, உங்களோட வயது, உங்களோட கேள்விகளை நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் ராஜலட்சுமி இணைப்பில் இருக்காங்க, பேசலாம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் சந்தியா, சொல்லுங்கம்மா. மேடம், எனக்கு 23 இயர்ஸ் ஆகுது. நான் 5 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். ஓகே. எனக்கு பிரெஸ்ட் இச்சிங் வந்து ஜாஸ்தியாக இருக்கு மேடம். அதுக்கு என்ன பண்ணலாம்? அதாவது ஒன்றும் பயப்படாதீங்க. யூஸ்வலாக வந்து இது ஃபர்ஸ்ட் குழந்தைங்கிறனால என்னென்னா உங்களோட மார்பக வளர்ச்சிகள் உள்ளே வந்து நிறைய டக்ட்ஸ் இருக்கும், மேமரி டக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் இந்த ஹார்மோனல் வந்து இந்த லாக்டோஜன் ஹார்மோனல் இது பண்ணுறனால கொஞ்சம் நிறைய சர்க்குலேஷன், அதே மாதிரி மார்பகத்துக்கு அந்த ரத்த ஓட்டம் ஜாஸ்தியாகும். ஸோ அந்த நேரத்தில் வந்து ஜஸ்ட் அது விரிவடைகிறப்ப அந்த ஏரியோலாங்குவாங்க, அந்த இடத்துல வந்து என்னென்னா உங்களுக்கு அரிப்பு மாதிரி தன்மை ஏற்படும். அதற்காக ஒன்றும் நீங்கள் இது பண்ணாதீங்க. இந்த கர்ப்ப காலத்தில் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணணும்னா நீட்டாக வந்து வெந்நீர் வச்சு நல்லா தொடச்சிட்டு நைட்டு தேங்காய் எண்ணெய் போட்டு வெதுவெதுப்பான தேங்காய் எண்ணெய் போட்டு லைட்டாக மசாஜ் பண்ணுங்கள். அது மட்டும் பண்ணுங்கள். தயவுசெய்து டாபிக்கல் அப்ளிகேஷன்ஸ் வேறு எதுவும் கொடுக்காதீங்க. நன்றிம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். பெண்களுடைய நலத்தை பற்றி பல விஷயங்கள் ஷேர் பண்ணுறதுக்காக டாக்டர் ராஜலட்சுமி வந்திருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். டாக்டர், மங்கு இது ஏற்படுறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய கோளாறுகள் அப்படின்னு சொன்னீங்க. மற்றபடி கர்ப்பப்பையில் இர்ரெகுலர் பீரியட்ஸ் தாண்டி உடம்புல ஏற்படக்கூடிய மற்ற மாற்றங்கள் வச்சு இது கர்ப்பப்பைக்கான கோளாறுன்னு எப்படி கெஸ் பண்ணுறது? இப்போ நீங்கள் ஆல்ரெடி சொன்னீங்க மங்கு வந்துட்டு அதுக்கான குறியீடு. இது மாதிரி வேறு என்னென்ன குறியீடுகள் வெளியில் தெரியும்? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஷியல் ஹேர்ஸ் நம்ம முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஃபேஷியல் ஹேர்ஸ் அப்படிங்கிறது வந்து யூஸ்வலாக எல்லா லேடிஸ்க்கு இருக்கும். லைட்டாக வந்து ஸ்பாஞ்சியாக தெரியாத அளவுக்கு இருக்கிறது, அவங்க ஸ்கின் டோனில் இருக்கிறதுக்கு நம்ம பயப்பட தேவையில்லை. ஆனால் ரொம்ப வந்து திக்காக ரஃப்பாக இருக்கிறது, அது முக்கியமாக வந்து என்னதுன்னா நம்ம ஆண்களுக்கு முஸ்டாச் வளரும் பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த தாடிகள் அந்த மாதிரி இடத்துல வர்றது, சில பெண்களுக்கு வந்து மார்பகங்களையும் வளரும். ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் நம்ம சும்மா வெளியில் மட்டும் வேக்சிங் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணக்கூடாது. கண்டிப்பாக உள்ள பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நல்லா எனக்கு வந்து முடி நல்லா இருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹேர் லாஸ் வந்து மெயினாக எந்த இடத்துல இருக்கும்னா இந்த இடத்துல மட்டும் வந்து ஹேர் லாஸ் இருக்கும். இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நல்லா திக்காக இருக்கும், அதே மாதிரி நீளமாக இருக்கும். இந்த இடத்துல மட்டும் ஹேர் லாஸ் இருக்கும். ஸோ யூஸ்வலாக மேலுக்கு அந்த பால்னஸ் வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரியும் இருந்ததுன்னா கண்டிப்பாக பெண்களுக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது. பெண்களுக்கும் வந்து ஆண்களுக்குரிய ஹார்மோன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஆண்ட்ரஜனோட ஹார்மோனோட இம்பேலன்ஸால் தான் வந்து பெண்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதற்கும் வந்து நம்ம வேறு ஏதாவது சொல்யூஷனை நாடுறதை விட கர்ப்பப்பையை வந்து சரி பண்ணணும். அதே மாதிரி பிசிஓடி இருக்கிற பெண்களுக்கு வந்து ஃப்ரண்ட் ஹேர் லாஸ் இருக்கும். முன்னாடி திக்காக ஐப்ரோஸ் இருந்தது வந்து என்னதுன்னா ரொம்ப தின்னாக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து இருக்குது, சரி பண்ணணும் அப்படின்னு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளை கழுத்துக்கு பின்புறம் இருக்குது பார்த்திங்களா, அந்த புடனி அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா, அங்கே மட்டும் ரொம்ப வந்து ஃபேட் பேட் வந்து வரும். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து ஏற்படுது அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும். அப்புறம் சிலர் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பொண்ணுங்க, இப்போ வந்து முக்கியமாக வந்து ஸ்கூல் கோயிங் பசங்க ஒரு 12 வயசு 13 வயசில் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பொம்பளை பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஒபிசிட்டின்னு வந்து முக்கியமாக வந்து அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அடிவயிறு மார்பகம் இது மட்டும் வந்து ரொம்ப பருத்து காணப்படும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து என்னென்னா
அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனையும் கொஞ்சம் உணவையும் சரி பண்ணணும். அதில் வந்து ஒன்றும் இல்லை, சரியாக இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இல்லை, அதே மாதிரி தான் தொடர்ந்து இருக்குது, மாற்றங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது. ஏன்னா பல விஷயங்கள் வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் நாங்களே வந்து எங்ககிட்ட வந்த உடனே மெடிசன்ஸ் கொடுக்கறது கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவோம் உணவு மாற்றங்கள், ஏன்னா சிலதெல்லாம் உணவு மாற்றங்களில் தான் கொண்டு வர முடியும் அப்படின்னா அவங்களுக்கு அதை அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து மாற்றங்கள் வரலைங்கிறப்ப தான் செகண்ட் கண்டிஷனாக வந்து நாங்கள் மெடிசன்ஸ்க்கு வந்து போவோம். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் தயவு செய்து டிலே பண்ணாதீங்க. அதுவும் இன்றைய வயதில் வந்து 12-13 வயதில் இருக்க குழந்தைகளுக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து அவங்களுக்கு மார்பக கட்டிகளோ அல்லது கர்ப்பப்பை கட்டிகளோ வரக்கூடிய சான்சஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் வந்து இருந்ததுன்னா கண்டிப்பாக பெண்களுக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வருது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பப்பையிலையும் சினைப்பையிலையும் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து 90% நம்ம உறுதி செஞ்சிடலாம். ஓகே டாக்டர், தொடர்ந்து அடுத்த நேரம் லைனில் காத்துட்டு இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர்னு எங்கேருந்து கால் பண்றீங்க? நான் வந்து திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்து பேசுறேங்கக்கா. என் பேரு தொரப்பாண்டி. ஓகே சார், உங்களோட கேள்விகளை நீங்க தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் ராஜலட்சுமி இருக்காங்க, பேசலாம். சரி. முதுகு தண்டு வடம் ஒடிஞ்சு இடுப்பு கீழே உணர்ச்சி இல்லாம இருக்குங்கக்கா. முதுகு தண்டு வடத்துக்கு கீழேயா? முதுகு தண்டு வடம் ஒடிஞ்சு இடுப்பு கீழே உணர்ச்சி இல்லாம இருக்குங்க. பிளேட் வச்சிருக்கேன், ஆபரேஷன் பண்ணிருக்கேன். ஓகே. இடுப்பு கீழே உணர்ச்சி இல்லாம ஒரு 9 வருஷமா படுத்த வரைக்கும் இருக்கேன். அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குமாக்கா? முதுகு தண்டு வடத்துல பிளேட் வச்சிருக்கீங்களா இல்ல வேற எங்கேயாவது தொடைப்பகுதியில் பிளேட் வச்சிருக்கீங்களா? முதுகு தண்டு வடத்துலங்கக்கா. சரி, ஓகே சார். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிஸ்கெக்டமி அந்த மாதிரி வந்து தொந்தரவுகளுக்காக வந்து ஆப்ரேஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் அதற்காக பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, கண்டிப்பாக வர்மாலேயே பண்ணிடலாம். பட் ஆனால் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்க, அதனால நம்ம இனிமேல் வர்மாங்கிறது அந்த இடத்துல நம்ம வந்து எடுக்க முடியாது. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ஆர்த்தோ கிட் மட்டும் எடுத்தீங்கன்னா என்னென்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், அந்த சர்க்குலேஷன் வந்து கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணும். அதாவது அந்த முதுகு தண்டு வடத்துலேருந்து அந்த இடுப்பு இதுலேருந்து லம்பார் இதுலேருந்து போகக்கூடிய நரம்புகள் வந்து நசுங்கப்படுவதால் தான் உங்களுக்கு வந்து அந்த உணர்ச்சி இல்லாமல் மதமதப்பாக இருக்கும். பட் நீங்கள் க்ரானிக்காக இப்படியே விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பாக செயலிழப்பு தன்மை ஏற்படக்கூடிய சான்சஸ் ஜாஸ்தி. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், திருநெல்வேலியிலேயே நம்ம மருத்துவர்களை நேரில் கலந்து ஆலோசிங்க, இல்லைன்னா டாக்டர் நவீன் பாலாஜிஸ் நேச்சுரல்ஸில் ஆர்த்தோ கிட்ட யூஸ் பண்ணுங்கள். இது ரெண்டும் யூஸ் பண்ணுறப்ப உங்கள் நரம்புகளை வந்து பலப்படுத்தும். ஸோ பலப்படுத்துகிறப்ப வந்து அந்த மதமதப்பு இல்லாமல் ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு ரொம்ப டிசபிலிட்டி சுத்தமாக வராமல் தடுத்துடலாம். நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். தொடர்ந்து அடுத்த நேரம் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். ஹலோ, நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பற்றி பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசுறதுக்காக அடுத்த நேரம் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேர்னு எங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேர் அசோகனுங்க, நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். ஓகே சார், நீங்க உங்களோட டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க, அப்பதான் உங்களுக்கு தெளிவான பதில் கிடைக்கும். ஆ சரி, ஓகே மேடம். ஓகே, டிவி சத்தத்தை கம்மி பண்ணிடுங்க சார். தொடர்ந்து உங்களோட கேள்விகளை கேட்கலாம். டாக்டர் ராஜலட்சுமி இருக்காங்க, பேசலாம். வணக்கம் அசோகன் சார். ஹலோ டாக்டர். சொல்லுங்க சார். சார், ஒய்ஃபுக்கு 3 மாதமா பீரியட் வரலன்னு சொன்னாங்க. 48 வயசு ஆகுது. சரி. அது பயப்படுறாங்க, அவங்க வேலைக்கு போயிருக்காங்க. ஓகே சார். உங்கள் மனைவி மீது நீங்கள் எடுத்துக்கொண்ட அக்கறைக்கு ரொம்ப நன்றி. பட் ஆனால் 40 வயது ஆனாலும் அவங்களுக்கு 3 மாதம் 48 வயது. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி இப்போ இந்த 3 மாத காலங்கள் தானே வரல அவங்களுக்கு. ஆமாம். ஏன்னா யூஸ்வலாக வந்து மாதவிடாய் நின்றுச்சுன்னா அதுக்கு வந்து 1 வருட காலம் வந்து எடுக்கும். அப்படி 1 வருட காலம் வரலைன்னா தான் அவங்களுக்கு மெனோபாஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம உறுதி செய்ய முடியும். ஸோ இந்த 3 மாத காலங்கள் வரல அப்படின்னா நம்ம நேரில் வந்து செவ்வாய் புதன் 2 நாளுமே டாக்டர் நவீன் பாலாஜி சார் வந்து நமது டி நகர் மருத்துவமனைக்கு வருவார். நேரில் வந்து நாடி பரிசோதனை செஞ்சுக்கோங்க. செஞ்சுட்டு என்ன இவங்களுக்கு மெனோபாஸ் தானா இல்லை கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் எது இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதற்கு தீர்வு கண்டா பின்னாடி வந்து ஃபியூச்சரில் பிரச்சனைகள் இருக்காது. நன்றி சார். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஹலோ வணக்கம், சொல்லுங்க உங்க பேருன்னு எங்கேருந்து கால் பண்றீங்க? ஹலோ மேம், என் பேர் காயத்ரி, நான் ஈரோட்லேருந்து பேசுகிறேன். ஓகே காயத்ரி, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்கள் அம்மாக்காக கேட்கணும். ஓகே, உங்க அம்மாவோட வயது, உங்களோட பாதிப்பு நீங்க தொடர்ந்து ஷேர் பண்ணிக்கலாம். டாக்டர் இருக்காங்க, பேசலாம். ஹலோ. ஹலோ டாக்டர்.
வணக்கம் காயத்ரி, சொல்லுங்கம்மா. எங்க அம்மாக்கு ஏஜ் வந்து 52. ஓகே. அவங்களுக்கு கால்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர்ல டாட்டா இருக்கு. நாங்க ஒரு ஸ்கின் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணோம். ஓகே. என்ன சொன்னாங்கன்னா செல் வளர்ச்சி அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. என்னம்மா? செல் வளர்ச்சி அதிகமா இருக்கு, அதனாலதான் பிளாக் கலர்ல வருது, அந்த டாட்டா வருதுன்னு சொன்னாங்க. ஓகே. ஆனா இது கியூர் ஆகவே இல்லை, 1 இயரா அப்படியே இருக்கு. ஆக்சுவலாக பிளாக் கலரில் டாட்ஸ்னா யூஸ்வலாக நம்ம சின்ன பொட்டுகள் வைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கா இல்லை கொஞ்சம் வேறு ஏதாவது கொப்பளை மாதிரி வந்து இதாகுதா? கொப்பளை மாதிரிலாம் வரல, கொஞ்சம் பட்டையா அதிகமா கால் ஃபுல்லா இருக்கு. ஏன்னா ஸ்கின் விஷயம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நேரில் தான் வந்து கலந்து ஆலோசிக்க முடியும். பட் நீங்கள் வந்து அம்மாவுக்கு வேறு ஏதாவது வீசிங், ஆஸ்மா இல்லை அடிக்கடி நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனை எதுவும் இல்லை? அதெல்லாம் எதுவும் இல்லை. சரி, ஓகேவா. பட் ஆனால் யூஸ்வலாக வந்து என்ன அப்படின்னா, இப்போ இதற்கும் கர்ப்பப்பைக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னா மோஸ்ட் ப்ராப்ளி வந்து காலில் வந்து இந்த மெலாஸ்மா, இந்த மங்கு இதெல்லாம் வராது. ஆனால் சிலருக்கு வந்து ஒயிட்டாக வரும். அது வந்து டயபெட்டிக் இருந்தது, சிறுநீரக சம்மந்தப்பட்டு இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து வரும். ஸோ இல்லை இது வேறு ஏதாவது காரணங்களால் வந்து ஃபாலிகுலைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து கருப்பு கலரில் மாறுதா அப்படின்னு தெரியல. பட் நேரில் கலந்து பார்த்துட்டு தான் நம்ம எதையும் சொல்ல முடியும். ஸோ ஈரோட்லேயே நமது டாக்டர் நவீன் பாலாஜி சாரோட மருத்துவமனை இருக்குது. நீங்கள் நேரில் சென்று மருத்துவர்கள் ஆலோசிக்கிறப்ப எதனால் அது வந்திருக்கு, அது என்னென்ன டயக்னோசிஸ் உங்களுக்கு சொல்லிட்டு முற்றிலும் வந்து தீர்வு கிடைக்குமா. நன்றி. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ டாக்டர். சொல்லுங்கம்மா, உங்கள் பேருன்னு எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் லீலா டாக்டர், துறையூர்லேருந்து கால் பண்ணுறேன். ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் ராஜலட்சுமி இருக்காங்க. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் லீலா, சொல்லுங்கம்மா. எனக்கு மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆகுது டாக்டர். எனக்கு கருமுட்டை இன்ஜெக்ஷன் பண்ணாங்க. எனக்கு 7 கருமுட்டை நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அது 2 நாள் இன்ஜெக்ஷன் பண்ணி எனக்கு வெடிக்கல. என்ன ரீசன் டாக்டர்? ஆக்சுவலாக வந்து என்ன அப்படின்னா, நம்ம ரிசர்வாயர்னு சொல்லுவாங்க. பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் சினைப்பையில் வந்து நம்ம பிறந்தப்பயே கருமுட்டைகள்லாம் வந்து இதாகும். பட் ஆனால் பீரியாடிக்காக தான் வந்து அது வந்து வளர்ச்சி ஆகும். பட் நான் மற்ற மருத்துவ முறைகளை நான் சொல்லலை. இயற்கையாக நமது சித்த மருத்துவ முறைகளில் என்ன அப்படின்னா, அந்த கருமுட்டை வளர்ச்சி சிலருக்கு வந்து ஸ்லோவாக இருக்கும். அந்த கருமுட்டை வளர்ந்து சுற்றி வந்து பார்த்திங்கன்னா, அந்த முட்டையை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர் மாதிரி இருக்கும். அது கொழுப்புகளால் ஆனது. ஸோ அது வந்து என்னென்னா லியூட்டினைசிங் ஹார்மோன் இருக்குது. அது செக்ரேட் ஆகிறப்ப அது பிரேக்கப் ஆகி தான் அந்த கரு வந்து வெளியே வரும். வெளியே வந்து அந்த ஃபெலோப்பியன் டியூபில் ட்ராவல் பண்ணி ஆண் விந்தோட சேர்ந்து ஒரு குழந்தை உருவாகும். ஸோ உங்களுக்கு அது வெடிக்கலை அப்படின்னு என்ன காரணம்னா, அந்த சுற்றி இருக்கிற லேயர் வந்து ரொம்ப திக்காக இருக்குங்கிறது தான் ஃபிசியாலஜிக்கலாக வந்து நம்ம சொல்ல முடியும். பட் ஆனால் அதற்கும் வந்து என்னென்னா இயற்கை சார்ந்த முறையிலேயே வந்து மருந்துகள், சித்த மருந்துகள் இருக்குது, சாஸ்திரிக முறைப்படி ப்ரிப்பேர் பண்ணது. ஸோ அதை எடுக்கிறப்ப வந்து என்னென்னா உங்கள் வளர்ச்சியும் நார்மலாக இருக்கும். வளர்ச்சி நார்மல் அடைஞ்சு அந்த ஓவலேஷன் பீரியடில் கருமுட்டை இயற்கையாக அந்த வெளியில் இருக்கிறது ரப்சர் ஆகி கருமுட்டை ரிலீஸ் ஆகுமா. ஸோ நீங்கள் அதுக்கு வீட்டில் வெடிக்கும்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். அது வெடிக்குமா இல்லை வெடிக்காம அப்படியே இருந்துற சான்ஸும் கூட இருக்கா? இல்லை, அதை தான் சொன்னேன். மற்ற மருத்துவ முறைகளை பற்றி நான் சொல்ல முடியாது. எங்கள் மருத்துவ முறைகளில் இதை தான் ஃபாலோ பண்ணுறோம். இயற்கையாகவே கருமுட்டை வளர்ச்சிக்கும் அது வெடிப்பதற்கும் ரிலீஸ் ஆகி வந்து அதை நல்ல க்ரோத் கொண்டு வர்றதுக்கும் வழிமுறைகள் இருக்குது. ஸோ அதைத்தான் நான் சொல்ல முடியும். நாங்கள் வந்து யூஸ்வலாக வந்து இந்த ஓவலேஷன் டெஸ்ட் இதெல்லாம் வந்து நாங்கள் பார்க்க மாட்டோம். எங்களுக்கு வந்து மெயின் திங் வந்து நாடிகள் தான். ஸோ நாடிகளை பார்த்து நாடிகள் தன்மை குறைந்திருந்ததுன்னா அதற்கேற்றாற் போல் மருத்துவம் வந்து கொடுப்போம். பட் இயற்கை முறையிலேயே நீங்கள் கருத்தரிப்பதற்கு வந்து வாய்ப்புகள் கண்டிப்பாக நிறையா இருக்குமா. நீங்கள் அது நமது மருத்துவமனையை நாடுங்க. நன்றிம்மா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. தொடர்ந்து அடுத்த நேரம் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்க, உங்க பேர்னு எங்கேருந்து கால் பண்றீங்க? நாங்க தூத்துக்குடியில இருந்து பேசுறோம் மேடம். உங்க பேர்மா? என் பேர் ஈஸ்வரி. ஓகே ஈஸ்வரிமா, உங்களோட கேள்விகளை நீங்க தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் ராஜலட்சுமி இருக்காங்க, பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் ஈஸ்வரி, சொல்லுங்கம்மா. நான் தூத்துக்குடியில இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க. எனக்கு கல்யாணம் ஆகி 11 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா எனக்கு குழந்தை இல்லை. கண்டிப்பா பிறக்கும், சொல்லுங்கம்மா. இப்போ வந்து நாங்க ஐயுஐ 3 தடவை பண்ணிட்டோம். நான் 3 தடவை பண்ணி எனக்கு ஓகேம்மா. ஐயுவி பண்றதுக்கு என்ன காரணங்கள் அவங்க சொன்னாங்க? வருஷம் அதிகமானதுனால ஐயுஐ பண்ணிட்டு எனக்கு ஏற்கனவே 2 தடவை நின்றுன்னா 50 நாள்ல வந்துருது. ஓகே, உங்க கணவருக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லையா? அவருக்கு எல்லாம் கவுன்சிலர் நல்லா இருக்கு. 80 மில்லியன் இருக்கு அவங்களுக்கு. சரி, ஓகே. 80 மில்லியன், அதோட வளர்ச்சியும் நார்மலா இருக்கு. எல்லாம் இந்த தடவை ஐயுஐ பண்ணும்போது எல்லாமே அவங்களுக்கு கரெக்டா இருக்குன்ட்டாங்க. ஆனா இப்ப எனக்கு யூட்ரஸ் புண்ணா இருக்கு அப்படின்னு போன மாசம் சொன்னாங்க. ஆனா இந்த மாசம் அதுவும் ஆறிட்டு அப்படின்னு சொல்லி தான் ஐயுஐ பண்ணாங்க. ஆனா
அதாவதுமா நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்க, இதுக்கு நான் தீர்வு சொல்கிறேன். கர்ப்பப்பை அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அது வந்து என்ன அப்படின்னா நமது வாழ்நாள் ஃபுல்லாக பெண்களுக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரு குழந்தை வந்து தங்க வேண்டிய இடம். ஸோ அதில் எந்த ஒரு எக்ஸ்டர்னல் இதுவும் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து புண்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு, அதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஏற்படலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படுறப்ப தொடர்ந்து என்ன ஆகும்னா அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் ஃபெலோப்பியன் டியூப்க்கு போயிட்டு அங்கேயும் பிளாக்கள் ஏற்படக்கூடிய சான்சஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ 11 வருடங்கள் ஆனாலும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நார்மலாக வந்து கன்சீவ் ஆகுவதற்கு வழிவகைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு உங்களோட நாடிகளை பரிசோதிக்கிறப்ப கிட்னிஸோட எனர்ஜி லெவல் கம்மியாக இருக்கும், கர்ப்பப்பையோட எனர்ஜி லெவலும் கம்மியாக இருக்கும். ஸோ அதை மேம்படுத்தணும். அதே மாதிரி உங்களுக்கு இப்போ இந்த சில ப்ரொசீஜர்ஸ் பண்ணதால் ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட்டிருந்ததா அதை முற்றிலும் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு மருந்துகள் இருக்குது. அது ரெண்டையும் ஃபாலோ பண்ணிவிட்டு சில உணவு முறைகளையும் உங்கள் கர்ப்பப்பையையும் மேம்படுத்தினா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு குழந்தை வந்து இயற்கை முறையிலேயே கருத்தரிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டுமா. தூத்துக்குடியிலேயே நமது டாக்டர் நவீன் பாலாஜி சாரோட ஹெர்போகேர் மருத்துவமனை இருக்குது. ஸோ நல்ல எக்ஸ்பர்ட்டான டாக்டர்ஸ் இருக்காங்க. அவங்கக்கிட்ட உங்கள் பழைய ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து ஆலோசனை பெற்றீங்கன்னா தீர்வு கண்டிப்பாக நல்லபடியாக இருக்குமா. நன்றி. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேயர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக் டு த ஷோ டாக்டர் ஆன் கால். பெண்களுடைய நரம் குறித்து குறிப்பாக இன்னைக்கு வந்துட்டு மங்கு இதை பற்றி வரக்கூடிய பாதிப்புகள் பற்றி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். இதை பற்றி பேசுறதுக்காக அடுத்த காலரும் நான் எல்லாம் காத்துட்ருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ மேடம், நான் திண்டுக்கல்லேருந்து ரேவதி பேசுகிறேன் மேடம். ஓகேம்மா, உங்களோட கேள்விகளை நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் ராஜலட்சுமி இருக்காங்க, பேசலாம். மேடம், நாங்கள் டாக்டர் கன்சல்டிங் செகண்ட் பேபிக்காக சொல்லுங்க ரேவதி. பார்த்தேன். அவங்க வந்து கருமுட்டை வெடிக்கிறதுக்காக டேப்லெட் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு 13வது நாள் வர சொன்னாங்க. அப்போ ஸ்கேன் பண்ணி பார்த்ததை கருமுட்டை உருவாயிருக்கு அப்படின்ட்டு 13வது நாள் சேர்ந்துருக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் 15ல பார்க்கும்போது கருமுட்டை வந்து சரியா வந்து தெரியல, அன்னைக்கு வந்து நல்லா பெருசா இருந்துச்சு, இன்னைக்கு வந்து தெரியல, ரப்சரா இருக்கும் அப்படின்னு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுருக்காங்க. இப்போ வந்து கரு உருவாயிருக்குமா இல்ல அது என்ன ரீசன் ரப்சர் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஆயிருக்குன்னு சொல்லுங்க. தொடர்ந்து கவனிங்க ரேவதி. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு 28 நாள் சைக்கிள், ஒரு 30 நாள் வந்து சைக்கிள் மாதவிடாய் 30 நாட்களுக்கு ஒரு தடவை 28 நாட்களுக்கு ஒரு தடவை வரும்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 14வது நாள் வந்து ஓவலேஷன் சொல்லுவாங்க, கருமுட்டை ரிலீஸ் ஆகும். ஸோ அதற்கு வந்து என்னென்னா அந்த ஃபர்ஸ்ட் 14 நாட்கள் வந்து அந்த எஸ்ட்ரோஜன் ஹார்மோனும் பின்னாடி வந்து அந்த 14 நாட்களுக்கு வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து ஆதிக்கம் செலுத்தும். ஸோ இந்த ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அதெல்லாம் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த கருமுட்டை வந்து வெடிக்கும். 14வது நாள் வெடிச்சிட்டு அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா சினைப்பையை விட்டு வெளியேறி ஃபெலோப்பியன் டியூப்னு இருக்கும், 2 பக்கம் டியூப்ஸ் இருக்கும், அது வழியாக ட்ராவல் ஆகி அதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஆண்களோட அந்த விந்து இருக்குது பார்த்தீங்களா, வந்து சேர்றப்ப குழந்தை உருவாகிட்டு அது உள்ள வந்து கருப்பையில் வந்து எண்டோமெட்ரியம்ங்கிற இடத்துல வந்து தங்கும். இதுதான் யூஸ்வலாக நடக்கிற ப்ரொசீஜர். ஸோ இதில் நம்ம முன்னாடி பல இதில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஏதாவது நம்ம சொன்ன ஹார்மோனில் ஏதாவது இம்பேலன்ஸ் இருந்ததுன்னா அந்தந்த இடத்துல அந்தந்த வேலைகள் தேக்கமடையும். கருமுட்டை வளர்ச்சி இருக்காது, இல்லை ட்ராவல் பண்ணி வரதில் கஷ்டம் இருக்கும், இல்லை சேராமல் இருக்கும், இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். ஸோ அதுக்கு அந்த ஹார்மோன். பட் ஆனால் எங்களது டாக்டர் நவீன் பாலாஜி சார் ஹெர்போகேர் மருத்துவமனையில் வந்து நாங்கள் சித்த மருத்துவ முறைகளை சாஸ்திரீக முறைப்படி வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ என்ன அப்படின்னா எந்த ஒரு ஹார்மோனும் நீங்கள் சொல்கிறது எல்லாருமே நேயர்கள் கேள்வி கேட்குறது வந்து அந்த ஹார்மோனை வந்து ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பின்னு சொல்லுவாங்க, அதை பற்றி தான் நீங்கள் சொல்கிறீங்க. பட் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா ஹார்மோனல் ரீப்ளேஸ் பண்ண தேவை கிடையாது. உங்கள் உடல்லையே உங்கள் ஹார்மோனையே இயற்கையாக சுரக்க வைப்பதற்கு பல அற்புதமான சித்த மருந்துகள் இருக்குது. ஃபைட்டோ எஸ்ட்ரோஜன் சொல்லுவாங்க, அதாவது தாவரங்கள்லேருந்து அந்த எஸ்ட்ரோஜன், பட் அதற்காக அது ஹார்மோன் கிடையாது, அதை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய தன்மை உடையது, உங்கள் உடல்லையே அதை உற்பத்தி பண்ணும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப என்னென்னா இதில் ஏதாவது ஒரு இது ஹார்மோன் உங்களுக்கு இம்பேலன்ஸ் இருந்ததுன்னா அதை நார்மலாக வந்து உங்கள் உடம்பே வந்து செக்ரீட் பண்ணும். ஸோ செக்ரீட் பண்ணுறப்ப நார்மலாக இந்த நம்ம சொன்ன இந்த ப்ரொசீஜரில் வந்து எந்த இடத்துல தேக்கம் அடைஞ்சிருக்கோ அது வந்து உங்களுக்கு ரிலீவ் ஆகிடும். ஸோ நீங்கள் கன்சீவ் ஆகிறதும் நேச்சுரலாக இருக்கும், எந்த ஒரு செயற்கை முறையும் இல்லாமல் உங்கள் ஹார்மோனை வச்சே வந்து கன்சீவ் ஆகுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். ஸோ அதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. தொடர்ந்து அடுத்த நேரம் இணைப்பில் காத்துட்ருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ, வணக்கம். சொல்லுங்க உங்க பேர், நீங்க எங்க கால் பண்றீங்க? வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேர், நீங்க எங்க கால் பண்றீங்க?
மேடம் புதுமலைநாதன், தஞ்சாவூர் மாவட்டம், கும்பகோணம் மேடம். ஓகே சார், தொடர்ந்து உங்களோட கேள்விகளை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் ராஜலட்சுமி இருக்காங்க, பேசலாம். ஓகே, வணக்கம் டாக்டர் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க. மேடம் ஒன்றுக்கு ஒரு 7 வருஷமா குழந்தை இருந்தாங்க. ஓகே. அவங்களுக்கு எல்லாம் செக் பண்ணதுல பார்த்தா பாலிஸ்டிக் ஓவர்ஸ். ஓகே. அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க. ஓகே சார். பிசிஓடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான், இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸால் அவங்களுக்கு அந்த கருமுட்டை வெடிக்காமல் அப்படியே என்னதுன்னா நீர்க்கட்டிகளாக சினைப்பையிலேயே சுற்றி இருக்கும். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல் பருமன் ஏற்படுதா? ஆமாம், கொஞ்சம் இப்போ இருந்தாங்க, இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்காங்க. ஆமாம், அந்த மாதிரி ஃபஸ்ட்டு உடல் பருமன் தான் ஏற்படும். ஏன்னா அவங்களுக்கு மெயினாக என்னென்னா இவங்களுக்குலாம் ஃபேட் மெட்டபாலிசம் சரியாகவே இருக்காது. ஸோ அதை நம்ம சொன்ன மாதிரி இயற்கை முறைகளே கண்டிப்பாக இருக்குது. ஸோ 2 பேரும் சேர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப உங்கள் இருவருக்குமே கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். நன்றி சார். சுகர் சார், அதான் நான் சொல்லிட்டேன்ல, கிட்னிஸோட எனர்ஜி லெவல் கம்மியாக இருக்கும். ஸோ அது கிட்னிஸோட எனர்ஜி லெவல் கம்மியாக இருக்கப்ப இந்த சுகர் இது எல்லாம், அதாவது சுகருக்கு தனி ட்ரீட்மெண்ட், பிசிஓடிக்கு தனி ட்ரீட்மெண்ட் அப்படியெல்லாம் கிடையாது. ஒரே மருத்துவ முறை தான், ஒட்டுமொத்த தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். தொடர்ந்து அடுத்த நேரம் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, சொல்லுங்க உங்க பேர், நீங்க எங்க கால் பண்றீங்க? என் பேர் பூஜாங்க, திருப்பூர்ல இருந்து கால் பண்றேன். ஓகேம்மா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக மேடம். ஓகேம்மா, தொடர்ந்து உங்களோட கேள்விகளை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் ராஜலட்சுமி இருக்காங்க, பேசலாம். மேடம் அந்த மாதிரி என் ஹஸ்பண்டுக்கு ப்ராப்ளம் இருக்கு, குழந்தை இல்லைங்க மேடம், 7 வருஷம் ஆச்சு. ஓகேம்மா. ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி ஸ்கேனு இதெல்லாம் எடுத்து பார்த்ததுக்கு எல்லாம் கரெக்டா இருக்கு. அந்த கவுண்ட் மட்டும் ரொம்ப லோவா இருக்கு. ஓகே. அது சொன்னாங்க மேடம், அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணி பார்க்கணும், அது உருவாகுமா என்னென்ன அப்படின்னு சொல்றாங்க மேடம். எங்க சென்னையிலேருந்து கால் பண்றீங்களா? ஓகே. யூஸ்வலாக இவங்க கவுண்ட் கம்மியாக இருக்குங்கிறாங்க, ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா யூஸ்வலாக அப்ஸ்ட்ரக்டிவ்னு சொல்லுவாங்க. ஏதாவது அடைப்புகள் ஏற்பட்டிருந்தால் அந்த மாதிரி இருக்கும். பட் அந்த அடைப்புகளை இயற்கை முறையிலேயே வெளியேற்றுவதற்கு மருந்துகள் இருக்குது. ஸோ இவங்க சென்னையிலேருந்து கால் பண்ணதுன்னா செவ்வாய் புதன். சென்னை கிடையாது டாக்டர், அவங்க திருப்பூர்லேருந்து கால். ஓகே, திருப்பூர்லேயும் நமது மருத்துவமனை இருக்குது. மருத்துவமனையில் உங்களோட பழைய ரிப்போர்ட்ஸ், ஏன்னா அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, ஆப்ரேஷன்னா கண்டிப்பாக அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஸ்கேன் எடுத்திருக்காங்க, அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் நேரில் நம்ம மருத்துவர்களை பாருங்கள். ஆப்ரேஷன் கண்டிப்பாக தேவையில்லை. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர், இந்த மங்கை பற்றி பேசிட்டு இருந்தோம். மங்குக்கு முக்கியமான பாதிப்பு கர்ப்பப்பையில தான் ஏற்பட்டிருக்கும்னு சொல்லிட்டு, இதை தாண்டி வேற யாருக்கெல்லாம் அந்த மங்கு பாதிப்பு வரும்? பெண்களை பொறுத்த வரைக்கும் அதான் முன்னாடி அந்த கர்ப்ப காலத்தில் வரும். இது இல்லாமல் சிலருக்கு என்ன அப்படின்னா இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம உடம்புல ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் நிறையா ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் நிறைய ரிலீஸ் ஆகிறது என்ன பண்ணுவோம்னா இந்த மெலானின் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனை இன்டியூஸ் பண்ணும். ஸோ அது இன்டியூஸ் பண்ணுறப்ப என்ன அப்படின்னா அது மங்கு ஏற்படுது பண்ணும். அதே மாதிரி பெண்களில் சில காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறவங்க அதில் ஏதாவது கெமிக்கல்ஸோடது, சில கெமிக்கல்ஸ் உங்களுக்கு அலர்ஜிக்காக இருக்கலாம், இல்லை அது மெலனின் பிக்மெண்டேஷனை கொஞ்சம் அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸை யூஸ் பண்ணுறவங்களுக்கும் என்ன அப்படின்னா இந்த மாதிரி மங்குகள் ஏற்படலாம். ஸோ இவங்கெல்லாம் என்னென்னா யூஸ்வலாக இப்போ தான் எனக்கு இருக்குது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்னா டாக்டர் நவீன் பாலாஜிஸ் நேச்சுரல்ஸில் இருக்க அந்த ஃபேஷியல் கிட்டே யூஸ் பண்ணலாம். ஃபேஷியல் கிட் யூஸ் பண்ணால் எபிடர்மிஸில் இருக்கணும், அதாவது சூப்பர்ஃபிஷியலில் இருக்கிற அளவு இதாகும். அதுக்காக வெளியில் எக்ஸ்டர்னல் போட்டால் திருப்பி சொல்கிறேன், எக்ஸ்டர்னல் மட்டும் சரி பண்ணாது. ஸோ அதனால் உள்ளே அந்த டாக்ஸின்ஸை இந்த மாதிரி ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதை ரிமூவ் பண்ண இருக்கும். ஸோ இந்த மாதிரி இல்லை அது நான் போட்டும் எனக்கு போகுது ஆனால் திருப்பி வருதுன்னா கண்டிப்பாக 90% அவங்களுக்கு கர்ப்பப்பையில் சம்மந்தம் தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த தூக்கமின்மை இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கும் அந்த மாதிரி மங்கு வர்றதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம் என்னென்னா டையிங் தான். டையிங் நிறைய அந்த ரேடியேஷன்ஸ் எக்ஸ்போஷர் தான். பெண்களை பொறுத்த வரைக்கும் கர்ப்பப்பை கொஞ்சம் பேருக்கு தான் இந்த காஸ்மெட்டிக்ஸ், அதே மாதிரி இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஸ்ட்ரெஸ்னால தூக்கமின்மையால் இருக்கிறது கொஞ்சம் பேருக்கு தான் இருக்கும். ஓகே டாக்டர், தொடர்ந்து அடுத்த நேரம் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். ஹலோ, நான் தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேங்க. உங்க பேருமா? மகேஸ்வரி. ஓகே, உங்களோட கேள்விகளை நீங்க தொடர்ந்து கேட்கலாமா? டாக்டர் ராஜலட்சுமி இருக்காங்க, பேசலாம். இது டாக்டர் வணக்கம். வணக்கம் மகேஸ்வரி அம்மா, சொல்லுங்க. வணக்கம். எனக்கு இந்த பீரியட்ஸ் அப்ப டக்குன்னு எனக்கு பிளாக்கா வருது ஒரு 2 days, அப்புறம் தான் ரெட்டா வருது. ஓகே, உங்க வயது என்ன சொன்னீங்க? 34. 34. ஓகே, உங்களுக்கு டெலிவரி எல்லாம் நார்மல் டெலிவரியா?
இல்ல சிசேரியன் மேடம். 2 சிசேரியன். ரெண்டாவது சிசேரியன் நடந்து எவ்வளவு வருட காலம் ஆகுது? 10 years ஆகுது. 10 years ஆகுது. ஸோ இந்த 10 yearsல வந்து இந்த ஃபர்ஸ்ட் இப்படி பிளாக்கா வர்றது எப்ப இருந்து வருது உங்களுக்கு? இப்ப ஒரு 3 months தான் அந்த ப்ராப்ளம் இருக்கு எனக்கு. சரி, ஓகே. நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்க. அதாவது யூஸ்வலாக வந்து பீரியட்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம 5 நாள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த 5 நாட்களுமே வந்து எப்படின்னா குருதி வந்து ஃபர்ஸ்ட் டே வேணுமாவது கொஞ்சம் தான் வரலாம், பட் எல்லாமே வந்து கொஞ்சம் தெளிந்த குருதியாக தான் வரணுமே தவிர நல்லா சிவப்பு நிறமாக தான் கருஞ்சிவப்பாக வர்றது, அதே மாதிரி சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் வருது, அந்த மாதிரி வந்து வரக்கூடாது. வருதுனாலே உள்ள கண்டிப்பாக ஏதோ டெப்ரிஸ் இருக்குது, ஒரு கழிவுகள் இருக்குது, அது ஃபுல்லாக வெளித்தள்ளப்பட விடலை அப்படிங்கிறது தான் அது. ஸோ கண்டிப்பாக என்னென்னா உங்களுக்கு ஸ்கேன் எடுக்கணும், நாடி பரிசோதனையும் செய்யணும். ரெண்டும் செஞ்சு பார்க்குறப்ப நாடி பரிசோதனையில் இல்லை கிட்னிஸோட எனர்ஜி லெவல் வந்து நார்மலாக தான் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வேறு ஹீமோக்ளோபின், ஃபெரிட்டின் அதில் வந்து ஏதாவது கம்மியாக இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம பரிசோதனை செஞ்சு பார்த்துக்கணும். இல்லை கிட்னிஸோட எனர்ஜி லெவல் கம்மியாக இருக்குன்னா ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு உள்ளே வந்து சின்ன வந்து அதாவது பெரிய ஃபைப்ராய்டு இல்லாமல் சீட்லிங் ஃபைப்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து நம்ம வெளியேற்ற மருந்துகள் எடுத்தாலே போதும். பட் இந்த மாதிரி கருப்பாக வர்றது நார்மல் கிடையாது, உங்களுக்கு ஒரு சைன் தான், உள்ளே ஏதோ பிரச்சனைகள் இருக்குங்கிறத வந்து சொல்கிற சைன் தான். ஸோ ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக எடுக்கணுமா. நன்றி. நன்றிமா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ வணக்கம், சொல்லுங்கள் உங்கள் பேருன்னு எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் மாலதி, திருவண்ணாமலை. ஓகேம்மா, உங்களோட லைன் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸோட இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் சத்தமாக தெளிவாக நீங்கள் கேள்விகளை கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெளிவான பதில் கிடைக்குமா? இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான். ஓகேம்மா, உங்களோட வயது, உங்களோட பாதிப்புன்னு நீங்கள் தொடர்ந்து சொல்லலாம். டாக்டர் ராஜலட்சுமி இருக்காங்க, பேசலாம். ஹலோ டாக்டர். வணக்கம் மாலதி, சொல்லுங்கம்மா. வணக்கம் டாக்டர். டாக்டர் என் வயசு 20 ஆகுது. உங்களோட லைன்ல ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்குமா? நீங்க கொஞ்சம் பொறுமையா நிதானமா உங்களோட கேள்விகளை கொஞ்சம் சத்தமா கேட்டீங்கன்னா கேள்வியும் கொஞ்சம் ஆடிபிளா இருக்கும், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதிலும் தெளிவா இருக்குமா? வயசு 20 ஆகுது, கல்யாணம் 2 வருஷம் ஆகுது. ஓகேம்மா. இன்னும் குழந்தை இல்லை. இப்போ 5 நாள் தள்ளிச்சு இந்த யூரின் டெஸ்ட் எடுத்து பார்த்தா 2 கோடு காமிச்சிச்சு, ஆனால் குழந்தை இல்லைன்னு ஸ்கேன் பண்ணி பார்த்தா கரு நிக்கல அப்படின்றாங்க. ஓகே வேகம் ஆயிடுச்சு. 66 நாள் தள்ளிச்சு கரெக்டா? ஓகே. ஆக்சுவலாக வந்து இந்த யூரின் வந்து கோடட் இது மாதிரி எத்தனை தடவை உங்களுக்கு வந்திருக்கு? இல்லை, இப்போதான் ஃபர்ஸ்ட். இது வந்து கரெக்டாக டேட் ஆகிடும், இந்த வருஷம் தள்ளிச்சு டேட்டு. சரி, ஓகே. யூஸ்வலாக வந்து இந்த யூரின் டெஸ்ட் பண்ணுறது வந்து என்னென்னா குழந்தையும் உங்களுக்கு உருவாகி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா HCG அப்படின்னு சொல்லுவாங்க, ஹியூமன் கொரியானிக் கொனடோட்ரோபிக் ஹார்மோன், அது வந்து யூரினில் கொஞ்சமாக வெளியேறும். ஸோ அதைத்தான் வந்து நம்ம யூரின் டெஸ்ட் எடுத்து பார்க்குறப்ப 2 கோடுகள் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கும். இல்லை இது பாசிட்டிவாக இருந்தும் உங்களுக்கு வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்குறப்ப வந்து ஜெஸ்டேஷனல் சாக் தெரியலேன்னு சொன்னாங்களா என்னன்னு தெரியல, எவ்வளோ நாட்கள் கழித்துன்னு சொன்னாங்க? 60 நாட்களுக்கு தள்ளிடுச்சு அப்படின்ற. 60 நாட்கள். அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ரெகுலராக இருக்குமாமா? ரெகுலராக இருக்கும் மேடம். இந்த வருஷம் கழிச்சு இப்போ பீரியட்ஸ் ஆயிடுச்சு மேடம் 67 நாள்ல. சரி, ஓகே. ஏன்னா அந்த மாதிரி இருக்குதுன்னா சிலருக்கு வந்து ஓவுலேஷன் தள்ளி போகலாம், அப்போ வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு சரியாக காமிக்காமல் இருக்கலாம். பட் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா முத்துப்பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க, குழந்தை வந்து உருவாகிருக்காது, அந்த எண்டோமெட்ரியமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய வந்து திசுக்கள் மாதிரி வந்து உருவாயிருக்கும். ஸோ அது வந்து என்னென்னா நம்ம டெஸ்ட் எடுத்து பார்க்குறப்ப வந்து ப்ரெக்னன்சிக்கு பாசிட்டிவ் மாதிரி தான் காமிக்கும். பட் ஆனால் வந்து என்னென்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த முத்துப்பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இது வந்து இருக்கும். ஸோ அது கண்டிப்பாக வந்து வெளித்தள்ள வேண்டியது. ஸோ நேரில் மருத்துவ ஆலோசனை வந்து பெறாமல் நம்ம எதையும் சொல்ல முடியாது. பட் பாசிட்டிவாக இருந்துட்டு உங்களுக்கு ஸ்கேனில் காமிச்சதுன்னா ஒரு தடவை தான் பார்த்துருக்கீங்க, இன்னொரு தடவை திருப்பி யூரின் டெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா யூரின் டெஸ்ட் வந்து சில சமயம் தவறாகவும் காமிக்கும். ஸ்கேனையும் ஒரு தடவை ரீகன்சல்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லதுமா. நன்றி. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பெண்களுடைய ஆரோக்கியம் குறித்து பல விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து அடுத்த நேரம் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? நான் பிரியதர்ஷினி, நாமக்கல்ல இருந்து கால் பண்றேன். ஓகே பிரியதர்ஷினி, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? இல்ல, எனக்காக தான் கேட்கணும். ஓகே, உங்களோட வயது, உங்களோட கேள்விகளை நீங்க தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் ராஜலட்சுமி இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ டாக்டர். வணக்கம் பிரியதர்ஷினி, சொல்லுங்கம்மா.
டாக்டர் ஆக்சுவலி எனக்கு ஏஜ் வந்து 21. இப்போ நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். ஓகே. 35 வீக்ஸ் ஆகுது. 33 வீக்ஸ் வரைக்கும் வந்து செக்அப் போயிட்டு இருந்தேன். நார்மல் அந்த அமினோயிக் ஃப்ளூயிட் வந்து பனிக்கூட தண்ணியெலாம் நார்மலாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே. குழந்தை தலை கூட திரும்பிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க டாக்டர். ஹலோ சொல்லுங்கம்மா. இப்போ மறுபடியும் அல்ட்ரா ஸ்கேன் வந்து இப்போ 35 வீக்ஸ்ல பண்ணோம். ஓகே. அந்த பனிக்கூட தண்ணி வந்து 6 சென்டிமீட்டர் தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. அப்போ இப்போ 1 வீக் டைம் கொடுத்துருக்காங்க. 1 வீக் பார்த்துட்டு ஆப்ரேஷன் சிசேரியன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டாக்டர் ஒப்பீனியன் சொல்றாங்க. அது ஏதாவது கியூர் பண்ண முடியுமா? ஆக்சுவலாக வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த பீரியட்ஸ் அந்த டெலிவரி பீரியட் சிடிடின்னு சொல்லுவாங்க, எக்ஸ்பெக்டட் டெலிவரி டேட் நெருங்கிடுச்சு. அப்பயும் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பனிக்கூட நீர் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் வந்து குழந்தைக்கு நம்ம தாய்கிட்ட இருந்து என்ன தேவையோ அதை எடுத்துக்கிறது, ப்ளஸ் சுவாசிக்கிறதுக்கு தேவையான ஆக்சிஜன் எல்லாத்துக்குமே அதுதான் ஒரு மெயின் மீடியா. அது குறைஞ்சு போயிடுச்சு. ஏன்னா ஜாஸ்தியானால் அதை வெளியேற்றுவதற்கு வழிவகைகள் உண்டு. குறைஞ்சு போயிடுச்சுன்னா வந்து என்ன அப்படின்னா, ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு கொடுத்து பார்ப்பாங்க. அப்பயும் வந்து அது இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னா அது குழந்தையோட லைஃப்க்கு வந்து ரிஸ்க் ஆகிடும். பட் நீங்கள் மருத்துவர்கள் என்ன உங்கள் மருத்துவர்கள் சொல்கிறாங்களோ அதை பின்பற்றுங்கம்மா. நன்றி. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேரம் இணைப்பில் காத்துட்ருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ. ஹலோ வணக்கம்மா, சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? ஹலோம்மா, நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டிவி பார்த்து பேசாதீங்கம்மா. என் பேர் வசந்திங்க, திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. ஓகே வசந்தியம்மா, போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க, டிவியை பார்த்து பேசாதீங்கம்மா. அப்பதான் உங்களுக்கு தெளிவான பதில் கிடைக்கும். இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தாங்க. என் பேர் வசந்தி, என் வயசு 24 ஆச்சு. ஓகேம்மா, தொடர்ந்து உங்களோட கேள்விகளை நீங்க கேட்கலாம், டாக்டர் இருக்காங்க, பேசலாம். எனக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு. இந்த 2 வருஷத்துல ஒரு டைம் பிரெக்னெண்டா இருந்தேன். பட் 8 மாசத்துல குழந்தை மாத்திரை மூலியமா வச்சு வெளியே எடுத்துட்டோம். பட் குழந்தைக்கு ஹார்ட் ப்ராப்ளம் சொல்லி இப்போ 2ஆவதா ஒரு 1 இயர் கழிச்சு மறுபடியும் பிரெக்னென்ட் ஆகி ஒரு 3 மாசம் இருந்து மறுபடியும் அபார்ஷன் ஆயிடுச்சு. பட் இது வந்து எனக்கு ப்ராப்ளம் என்னன்னா தைராய்டு பிரச்சனை இருக்கு. தைராய்டு இருந்தா பிரெக்னென்ட் ஆக முடியுமா முடியாதுங்களா, இல்ல எனக்கு ஏதாவது கர்ப்பப்பை ஒரு சேஃபா இருக்குங்கிறாங்க. இதனால எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? வணக்கம் வசந்தி. கண்டிப்பாக 100% நீங்கள் திருப்பி வந்து கர்ப்பம் உருவீங்க. அந்த கர்ப்ப காலமும் வந்து இயற்கையாக ட்ராவல் பண்ண உண்டு. பட் ஆனால் என்னென்னா, நாங்கள் திருப்பி சொல்கிறது என்ன அப்படின்னா, எல்லா ஹார்மோனும் வந்து நம்ம உடம்புல இயற்கையாக வந்து ஊறும். அந்த ஊறுறதுக்கு சப்போஸ் அதில் ஏதாவது கம்மி இம்பேலன்ஸ் இருந்ததுன்னா அதை இயற்கையாக கொண்டு வருவதற்கு சித்த மருந்துகள் இருக்குது. பட் நம்ம ஆர்டிஃபிஷியலாக ஒரு ஹார்மோன் எடுக்கிறப்ப அது அந்த கிளாண்டை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறது கிடையாது. அந்த ஹார்மோன் என்ன வேலைகள் செய்யுமோ அந்த வேலைகளை தான் செய்யும். ஸோ அது அந்த ஹார்மோன் சுரக்க வேண்டிய கிளாண்ட் வந்து அது சும்மா தான் இருக்கும். ஸோ எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக கொடுக்குறப்ப கண்டிப்பாக நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி சிறுநீரகம், பெண்களை பொறுத்த வரைக்கும் சிறுநீரகம், கர்ப்பப்பை, தைராய்டு மூன்றும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. ஸோ இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக கொடுக்கறது வந்து அந்த ஹார்மோனில் இந்த மற்ற ஹார்மோன்ஸ், கர்ப்பப்பைக்குரிய ஹார்மோன்ஸ் எல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் ஆகும். இதோட ஸ்டிமுலேஷனில் இது ஃபங்க்ஷன் ஆகிறப்ப அதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து நார்மலாக இருக்காது. ஸோ அப்போ என்ன அப்படின்னா, கரு உற்பத்தி ஆகி அந்த வளர்ச்சின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது கொஞ்சம் ருடிமெண்ட்ரி கண்டிஷனாக தான் இருக்கும். அதாவது என்னென்னா நார்மல் க்ரோத் இருக்காது. அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு குழந்தைக்கு என்ன காரணம்னு சொல்ல, அண்ட் தென் செகண்ட் குழந்தைக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா அதோட டெவலப்மெண்ட் வந்து சரியாக இருக்காது. ஸோ நீங்கள் இயற்கையாக வந்து கன்சீவ் ஆகிறது, இயற்கையானா என்ன, உங்கள் ஹார்மோனே உற்பத்தி ஆகி அதுலேயே வந்து அந்த ஹார்மோனல் ரெகுலேஷன்ஸ்லாம் நார்மலாக இருந்து நீங்கள் கன்சீவ் ஆகிறப்ப கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு வந்து 1% கூட எந்த பாதிப்புகளும் ஏற்படாது. அது பிறந்த பிறகும் இவ்வுலகத்தில் வந்து எந்தவித ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்கும் உட்படாது. ஸோ அதற்கான வழிவகைகளும் சித்த மருத்துவ முறைகளும் கண்டிப்பாக இருக்குது. ஸோ திருப்பூரில் கண்டிப்பாக வந்து நமது டாக்டர் நவீன் பாலாஜி செர்போ கேர் மருத்துவமனையில் உள்ள மருத்துவர்களை வந்து பழைய ரிப்போர்ட்ஸ் என்ன இருக்குது அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் பாருங்கள். பார்க்குறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க. நீங்கள் இந்த எடுக்கிற சொல்யூஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் தைராய்டுக்கு தனியாக மருத்துவ முறை, இந்த குழந்தை பிறப்புக்கு தனியாக மருத்துவ முறை வந்து பார்க்க தேவையில்லை. ஒரே மருத்துவ முறை தான், ரெண்டுக்கும் உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்குமா. நன்றி. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர், இப்போ பலவிதமான காலர்ஸ் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணுறவங்க முக்கால்வாசி பேருக்கு ஏதாவது ஒரு ஹார்மோனில் குறைபாடுகள் இருக்குன்றதான் திரும்ப நீங்கள் சொல்லிட்டு இருக்க வேண்டிய விஷயமா இருக்குது. இது மாதிரி ஹார்மோன் குறைபாடுகள் எதனால் ஏற்படுது? எல்லா ஹார்மோனுக்குமே சப்ளிமெண்ட் எடுக்க வேண்டியதில் இயற்கையிலே இந்த ஹார்மோனை திரும்ப நம்ம சுரக்க வைக்க முடியும்னு சொல்கிறீங்க. எல்லா ஹார்மோனுக்குமே அது பொதுவான விஷயமா?
எல்லா ஹார்மோனுக்கும் கண்டிப்பாக பொதுவான விஷயம். அதாவது ஹார்மோன் நம்ம முன்னாடி இது பண்ண மாதிரி எக்ஸோக்ரைன் எண்டோக்ரைன் டக்லஸ் நம்ம உயிரினங்கள் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் செல்லேருந்து தான் நம்ம வந்து யூனிசெல்லுலர், ஃபார் எக்ஸாம்பிள் அமீபா கூட எடுத்துகிறோம். ஸோ அப்போ வந்து என்னென்னா அவங்களுக்குலாம் வந்து தனித்தனி இந்த ட்ராக்ஸ் இந்த மாதிரி இருக்காது. ஸோ இந்த மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ நம்ம அப்படியே பரிணாம வளர்ச்சி வளர்ந்து வர்றப்ப வந்து என்னென்னா மற்ற உறுப்புகள்லாம் வந்து உற்பத்தி ஆச்சு. பட் இந்த ஹார்மோன்கிறது அதே மாதிரி தான் இருக்குது, அதே மாதிரி போய் இது பண்ணுது. ஸோ இந்த ஹார்மோன்கிறது ஏன் இம்பேலன்ஸ் நடக்குது, அது முன்னாடி இல்லாமல் இப்போ ஏன் இவ்வளோ இம்பேலன்ஸ் இருக்குங்கிறது கண்டிப்பாக இன்றைக்கி எல்லாருமே யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், மண் வந்து ஃபர்டைலாக இல்லை, அதோட இது இல்லாதனால மக்கள் அதன் மூலம் விளைகிற உணவுகளை உண்கிற மக்களாகிய நாமும் எப்படி நினைக்கிறோம்னா ஃபர்டைலாக இல்லை. ஸோ அது என்ன பண்ணுதுன்னா இப்போ யூஸ்வலாக இப்போ பிளான்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்மோன் இன்ஜெக்ட் பண்ணி தான் அது இது பண்ணுறாங்க. ஸோ அதை நம்ம கன்சியூம் பண்ணுறோம். கோழிகளுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். இப்போ ராக்ஸ் பர்கியம் அப்படிங்கிற நிறைய கெமிக்கல்ஸ் அவங்களுக்கும் ஹார்மோன் இது பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் எடுக்கிறப்ப அதனால தான் நம்ம பாதிக்கப்படுறோம். இன்னொரு விஷயம் வந்து என்னதுன்னா இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனில் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி தான் ஸ்ட்ரெஸ் இருக்கா, அன்றைக்கி ஸ்ட்ரெஸ் இல்லையானா கண்டிப்பாக இருந்தது. அன்றைக்கும் வந்து நிறையா கமிட்மெண்ட்ஸ் இருந்தது, மழை பெய்யுமா விவசாயம் வருமா அந்த மாதிரி கவலைகள்லாம் இருந்தது. பட் ஆனால் அதை வந்து அவங்க ஸ்போர்ட்டிவாக எடுத்துட்டாங்க. இன்றைக்கி வந்து என்னென்னா நம்ம அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்காமல் லைஃப் ஸ்டைலில் மாடிஃபை பண்ணாமல் நான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு தூங்காமல் இருக்கிறது, அந்த ஹேபிச்சுவல் சரியாக இல்லாதால தான் இந்த ஹார்மோனல். ஸோ நம்ம உணவையும் வாழ்வியல் முறைகளையும் சீர்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஹார்மோனுங்கிற பிரச்சனை வரவே வராது. ஹார்மோன் பிரச்சனை இல்லைன்னா 100% உடம்புல கேன்சர் வராது, இல்லை டயபெட்டிக் இருக்காது, ஹைப்பர் டென்ஷன் இருக்காது, எந்த ஒரு நோயும் எடுங்களேன் எந்த நோயும் இருக்காது. எல்லாத்துக்குமே காரணம் ஹார்மோன் தான். இப்போ நம்ம சொன்ன மாதிரி மெலனின், நம்ம நினைப்போம் மெலனினுக்கும் ஹார்மோனுக்கும் என்ன பிரச்சனைன்னு, பட் மெலனினும் ஒரு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் இருக்குது. ஸோ அந்த ஹார்மோனை பிட்யூட்ரி இது பண்ணுது. ஸோ இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் மாடிஃபிகேஷனால தான் இந்த மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ். ஓகே, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான் எல்லா நோய்களுக்கும் முக்கியமான காரணம். அதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அடுத்த நேரம் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க கால் பண்றீங்க? நாங்க திருவள்ளூர்ல இருந்து கால் பண்றோம். உங்க பேருமா? ரேகா. பிரியங்கா, தொடர்ந்து உங்களோட கேள்விகளை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம், டாக்டருக்காக பேசலாம். ஹலோ வணக்கம் பிரியங்கா. வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா. எனக்கு மேரேஜ் 6 வருஷம் ஆகுது, குழந்தை இல்லை. ஓகே. அடைப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அப்படி இருந்தா ஆப்ரேஷன் பண்ணாங்களா? கண்டிப்பாக தேவையே இல்லைம்மா. ஃபெலோப்பியன் டியூப் பிளாக் தானே சொல்கிறீங்க? ஆமாங்க மேடம். ஃபெலோப்பியன் டியூப் பிளாக் வந்து இன்ஃபெக்ஷன்ஸால தான் வர்றது. இன்ஃபெக்ஷன்ஸ் வேற உடல் உஷ்ணம் இந்த மாதிரி இருக்கப்போ உள்ளே வந்து ஒரு மெல்லிய சளிச்சவு இருக்கும், அதனால தான் வந்து அது அடைப்பு ஏற்படும். அதற்கு கண்டிப்பாக அற்புதமான சித்த மருந்துகள் இருக்குது. ஸோ நீங்கள் திருப்பூர்லேருந்து எங்கே, திருவள்ளூரா, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? திருவள்ளூர். ஓகே. ஸோ திருவள்ளூர்லேயே நமது டாக்டர் நவீன் பாலாஜி சாரோட ஹெர்போ கேர் மருத்துவமனை இருக்குது. ஸோ நேரில் சென்று மருத்துவர்களை நாடுங்க. உங்கள் பழைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் காமிங்க. ஸோ காமிக்கிறப்ப அவங்க சில கோர்ஸ் ஆஃப் மெடிசன்ஸ் வந்து கொடுப்பாங்க, அது கூட சில உணவு முறைகள் சொல்லுவாங்க. அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே பிளாக் ரிமூவ் ஆகிடும். பிளாக்குக்கு கண்டிப்பாக ஆப்ரேஷன் தேவையில்லை. நன்றிம்மா கால் பண்ணது. திருவள்ளூர்ல இருக்குங்களா மேடம்? திருவள்ளூர்ல இருக்குங்கம்மா, புட்லூர்ல இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ ஹலோ சொல்லுங்கம்மா, உங்க பேர் நீங்க எங்க கால் பண்றீங்க? கேரளால இருந்து. ஓகேம்மா, உங்க பெயர்? மலர். மலர், உங்களோட கேள்விகளை நீங்க தொடர்ந்து கேட்கலாம், டாக்டர் இருக்காங்க, பேசலாம். டாக்டர் வணக்கம் மலர், சொல்லுங்கம்மா. டாக்டர் குட் மார்னிங்மா. எனக்கு அலர்ஜி மாதிரி இருக்குங்க டாக்டர் ரொம்ப நாளா. என்ன அலர்ஜி? குழந்தை வயசுல இருக்கும்போது வயிற்றுலாம் அரிச்சுக்கிட்டே இருந்தது. ஓகே. இப்போ குழந்தை பிறந்து இப்போ 1 வருஷம் ஆச்சு, இப்பயும் அடிச்சுக்கிட்டே இருக்கு. மாத்திரை எடுத்துக்கும் போது நல்லா இருக்கு, மாத்திரையை நிறுத்திட்டோம்னா இன்னும் அப்படியே தொடங்கியது. அரிப்புங்கிறது வயிற்று பகுதியில மட்டும்தான் இருக்கா இல்ல உடம்பு ஃபுல்லா இருக்கா? குழந்தை வயிற்றுல இருக்கும்போது வயிற்றுல இருந்தது, இப்ப குழந்தை பிறந்து 1 வருஷம் ஆச்சு, கையில முதுகுல கால்ல எல்லாம் இருக்கு. ஸோ அரிப்புகள் இருக்கு. வேற அதுல எப்படி தடிப்பாட்டம் இருக்கா இல்ல அதுல இருந்து சீல் மாதிரி வடிதா, எந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு? லேசா சொரிஞ்சோம்னா அப்படியே சுமந்து வந்துடுது, சுமந்து அப்படியே எப்படி வீங்கின மாதிரி இருக்கு, அப்படியே கொஞ்ச நேரத்துல அதுவே சரியாயிருது. சரி, ஓகே.
அதுக்கு தான் சொன்னேன் எரித்திமான்னு சொல்லுவாங்க. ஏன்னா யூஸ்வலாக வந்து எப்படின்னா இந்த குழந்தை பிறந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்னிஸோட எனர்ஜி லெவல் கம்மியாக இருக்கும். மோஸ்ட் ப்ராப்ளி இவங்களுக்கு வந்து சப் கிளினிக்கல் ஹைப்போதைராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கண்டிஷன்ஸ் இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஏன்னா குழந்தை பிறந்த பிறகு சரியான உணவு முறைகள் இந்த மாதிரி எடுக்காதப்ப வந்து என்னென்னா சப் கிளினிக்கல் ஹைப்போதைராய்டு இருக்கும். ஸோ அவங்களுக்கு தான் வந்து என்னென்னா இந்த மாதிரி தடிப்பாக வந்து வரும், எரித்திமான்னு சொல்லுவாங்க. தடிப்பு வரும், கொஞ்சம் நேரத்தில் வந்து சரியாயிடும். பட் எதுவானாலும் வந்து நேரில் மருத்துவ ஆலோசனை பெறாமல் இது பண்ண முடியாது. ஸோ நீங்கள் கேரளாவில் இருக்கனால பக்கத்தில் மேடம் என்னம்மா பிளட் டெஸ்ட் எடுத்துன்னு பார்த்தோம். பிளட் டெஸ்ட்ல பிளட்ல அலர்ஜி இல்லைன்ட்டாங்க. ஓகே. தைராய்டு பார்த்தீங்களா? அலர்ஜி டெஸ்ட் பார்த்தோம். அம்மா தைராய்டு பார்த்தீங்களா? அலர்ஜி இருக்குனாங்க. இல்லை, அதாவது இயற்கையாக வந்து இறைவன் படைத்த எல்லாமே நம்ம உண்பதற்கு தான். அலர்ஜி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா நீங்கள் சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டது திடீர்னு ஒரு நாள் எப்படி உங்களுக்கு அலர்ஜி ஆகும்? ஸோ உடம்புல வந்து ஏதோ மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, அதனால தான் இது இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரியாக்ஷன்ஸ் வந்து தெரியுது. ஸோ அதனால அதற்காக அந்த உணவை வந்து நம்ம தவிர்த்திடக்கூடாது. தைராய்டு பார்த்தீங்களா? நான் ஒரு 7 ஃபுட்டு சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் தவிர்க்கணும்னு சொல்லிட்டாங்க. அம்மா ஃபுட்டெல்லாம் தவிர்க்க தேவையில்லை, எல்லா ஃபுட்டும் சாப்பிட்லாம், அதனால ஒன்றும் அலர்ஜி கிடையாது. இந்த மாதிரி அப்போ நீங்கள் ஃபுட்டை வந்து ஒவ்வொரு ஃபுட்டாக அலர்ஜிக்காக தவிர்த்தீங்கன்னா ஒரு சுச்சுவேஷன்லேயும் நீங்கள் வேறு எதையுமே வந்து சாப்பிட முடியாது. வெறும் தண்ணீரை மட்டும் குடிச்சு உயிர் வாழணும். ஒரு ஸ்டேஜில் தண்ணியும் உங்களுக்கு அலர்ஜின்னு சொல்லிடுவாங்க. ஸோ தயவு செய்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒன்று ஆகலைன்னா நமக்கு பிறப்புலேருந்து ஆகாமல் இருக்கணும். இடையில மட்டும் நம்ம யோசிக்கணும், இடையில மட்டும் நமக்கு எப்படி ஒரு ஒவ்வாமை ஏற்படும். ஸோ உள்ளே ஏற்பட்ட ஒரு பிரச்சனையை அந்த உணவு வந்து சீர் செய்யும். சீர் செய்கிறப்போ ஒரு ரியாக்ஷன்ஸ் இருக்கும். நம்ம என்னன்னா எதுவுமே நமக்கு ஆகக்கூடாது, அப்படியே வந்து ஸ்டாச்சுவாட்டாக இருக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு இருந்துட்டோம். அதை ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு உள்ளே இருக்க பிரச்சனையை சரி செஞ்சுட்டு நீங்கள் ஆசைப்படுற உணவை கண்டிப்பாக சாப்பிட்லாம். அதற்கு நமது டாக்டர் நவீன் பாலாஜி சாரோட ஹெர்போ கேர் மருத்துவமனை முற்றிலும் வந்து வழிவகை செய்யும். ஸோ நீங்கள் கேரளாவில் இருக்கனால நாகர்கோயிலில் நமது மருத்துவமனை இருக்குது, நேரில் சென்று பாருங்கம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் இந்த 1 மணி நேரம் ஃபுல்லாக நிறைய விஷயங்கள், குறிப்பாக அந்த மங்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். நன்றி. இந்த 1 மணி நேரம் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த பல விஷயங்கள் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு துறையை சார்ந்த மருத்துவர்களோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, this is Kritika telling bye from you all.